இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, இந்த சமயத்தில் அர்ஜுனா, இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிற விஷயங்கள், இந்த சமயத்தில் இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை விடும், உடலை விட்டு உயிர் பிரியும், எந்தெந்த நேரத்தில் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அந்த உயிருக்கு என்னென்ன நடக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்ல போறேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இந்த ஒரு இடத்தில் முக்கியமாக அவர் சொல்ற விஷயம், இதற்கு முன்னாடியே அவர் சொன்னது, இறக்கும் தருவாயிலும் உடலை விட்டு உயிர் பிரியும் அந்த சமயத்திலும், உயிர் உடலை விட்டு பிரியும் சமயத்திலும் அந்த பகவானை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் ஒரு பக்தர், அந்த பகவானின் சிந்தனையிலே இருக்கும் ஒரு பக்தர், அந்த இறுதி காலத்திலும் தன்னோட பகவானின் அந்த ஒரு சிந்தனையை, அந்த ஒரு பக்தியை விடாமல் அந்த நேரத்திலும் அதை கடைபிடித்து, அந்த நேரத்திலும் ஜபங்கள் செய்வது, அந்த இறைவனின் சிந்தனையில் இருப்பது, தியானம் செய்வது, உலகப்பற்று அற்று ஒரு நிலையில் இருப்பது, அந்த மாதிரி இருக்கும் ஒரு பெரும் பக்தன் அவன் இறக்கும் தருவாயில் கூட பகவானை விடமாட்டான். அப்படி இருக்கும் ஒரு பக்தனுக்கு நிச்சயமாக முக்தியை கொடுப்பதை விட பகவானுக்கு வேற வழியே கிடையாது என்று சொல்றார் அவர். அப்படி இருக்கும் நபர், அவருக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனால் பக்தி செய்யாமலோ இல்லை பக்தி கம்மியாக செய்தோ, அப்படி பகவான் மேல முழுமையான நம்பிக்கை இல்லாமல் ஒரு அரைகுறையாக நம்பிக்கை இருக்கிற மாதிரி, இல்லை முழுமையாக நம்பிக்கை இல்லை என்றாலும் அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன நடக்கும்? இதுவே இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலாம் என்றால், அந்த பகவான், அந்த இறைவன் கிருஷ்ணர் சொல்வது நான் தான் இறைவன் என்று உணர்ந்து கொள்ளாமல், என்னை தவிர என்னை வெறுத்து கொண்டு மற்ற தெய்வதைகளை, இந்த தெய்வத்தை எல்லாம் வழிபடுறேன் ஆனால் கிருஷ்ணரை வழிபட மாட்டேன் என்று சொல்ற நபர்கள், அவா எந்த நேரத்தில் இறந்தால் அவளுக்கு என்ன நடக்கும் என்பதை நான் சொல்றேன் கேள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இப்படி இரண்டு விதமாகவும் புரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் இறக்கும் நேரம், அந்த இறக்கும் அந்த சமயம் என்ன என்பதை வைத்து கொண்டு, அந்த இறந்த பிற்பாடு அந்த ஒரு ஆத்மாவானது, அந்த உயிரானது எங்கே செல்கிறது என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த இடத்தில் சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அப்படி சொல்லும்போது, எப்படி இறுதி காலத்திலும் அந்த உயிருக்கு அந்த ஒரு ஆத்மாவின் அந்த ஒரு வழி எப்படி இருக்கும் என்று அர்ஜுனர் கேட்ட கேள்விகளில் கடைசி கேள்வியாக இருந்தது. அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே பல கேள்விகளை நம்ம அர்ஜுனர் அடிக்கின்றே வந்தார். அதில் ஒரு கேள்வியாக இருந்தது, இறந்த பிற்பாடு ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது, இறந்த பிறகும் உன்னை அடையலாம் என்று சொல்றியே, அது எப்படி என்று கேட்டார் நம்மளோட அர்ஜுனர். அந்த ஒரு இறுதி கேள்விக்கான விடையை தான் இந்த இடத்தில் பகவான் சொல்றார் என்று நம்ம அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கிருஷ்ணர் சொல்வது, இந்தந்த சமயத்தில், இந்தந்த நேரத்தில், இந்தந்த காலத்தில் உயிரை விடுகிற நபர்கள் அவளுக்கு முக்தி கிடைக்கும். இந்தந்த நேரத்தில், இந்தந்த காலத்தில் உயிரை விடும் நபர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளித்து, அந்த காலத்தில், அந்த மறுபிறப்பில் என் மீது பக்தி செலுத்தும் விதமாக நான் மாற்றுவேன் என்று சொல்றார்.